பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வீட்டில் மீதி இருக்கிற சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இது. இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதை வறுக்க தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு வீட்டில் மீதி இருக்கிற சாதம் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வெறும் 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் ஊற விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதோட சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு பாதி அளவு மட்டும் போட்டுக்கோங்க. இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சியும் வெங்காயமும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு பாதி அளவு வதங்கி வந்ததும் இதில் ஒரு 1/2 கேரட்டை நல்லா பொடி பொடியாக துருவி போட்டுக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட் மட்டும் போடணும்னு இல்லை, பீட்ரூட், முட்டைகோஸ், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் இதில் தனித்தனியாகவும் போட்டு செய்யலாம், இல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ்டு வெஜிடபிள் மாதிரியும் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இதில் பச்சை மிளகா சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக இதோட கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறியிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை வச்சு நீங்கள் பணியாரம் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம், மினி இட்லியாக பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பொடி இட்லி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி பொடி இட்லிக்கான ரெசிபி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கேரட் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கவனமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் நீங்கள் இப்படியே பணியாரம் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இதோட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா கடலை மாவு. கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடான பணியாரக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஒரு ஸ்வீட் பணியாரத்துக்கான ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பணியாரத்தோட ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் ஒரு குச்சி இல்லைனா ஸ்பூன், உங்களுக்கு எது வசதியோ அது மூலமாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பணியாரத்தோட 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதோட நல்லா கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சாதத்தில் செஞ்ச பணியாரம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
கண்டிப்பாக இதை இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.